ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு செடி பார்த்திங்கன்னா கிரேனியம் லில்லி, அல்ல ஐஸ்கிரீம் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேனியம் லில்லி பார்த்திங்கன்னா நம்மளோட நேட்டிவ்ல நிறைய இடத்துல பார்க்கலாம் நீங்கள். ஆனால் மோஸ்ட்லி யாரும் அந்த அடையாளம் கண்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது வந்து பில்லு மாதிரியே இருக்கும். இதில் வந்து அழகான பூக்கள் வரும். அந்த மாதிரி மழை காலம் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த மாதிரி பூக்கள் வரும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த பூவை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நைட் ப்ளூமர். அதாவது லில்லிஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெயிலில் தான் இல்லை காலகட்டத்தில் தான் பூக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் வந்து பூக்குமே. மற்றபடினா பகலில் மொட்டாக தான் இருக்கும். அதாவது இது வந்து பூக்கள் விரியக்கூடிய அந்த டைம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் வந்து பூக்கள் வந்து பூக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். பூக்கள் பூத்த உடனே இது மேலே வந்து வேர்வை துளிகள் மாதிரி நிறையா ஒரு தண்ணி அப்படியே ஒரு மாதிரி மாய்ஸ்சராக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நைட்டில். இது வந்து இப்போ வந்து இது மார்னிங்கில் ஜஸ்ட் இதோட முட்டுக்கள் அப்படியே சுருங்கின இதில் வந்து இருக்கும். நம்ம நைட்டு வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு நைட்டில் வந்து இதை வந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் எப்படி வந்து இது பூக்குதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணுற இந்த பிளான்ட்டு தான். இந்தமாரி நீங்கள் பாட் சைஸு இதுக்கு வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது. நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் பாட் தரலாம். தரையில் வச்சா அதுக்கேற்ற மாதிரி வளரும், இல்லை பாட்டில் வச்சா அதுக்கேற்ற மாதிரி வரும். இந்த ஷூட் பார்த்திங்கன்னா இது வந்து சின்னதாக வந்து தான் இதில் பூ வரும், இதோட ஷூட்டு. ஆனால் இதுவே வந்து தரையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடிக்கு கூட போகும். அந்த அளவுக்கு ஒரு படர் வளரக்கூடிய செடி தான் இது. அது மட்டும் இல்லாமல் இதோட பல்பை வந்து பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவத்துக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க, இந்த கிரேனியம் லில்லியோட பல்பு. இந்த கிரேனியம் லில்லி பார்த்திங்கன்னா இப்போ தான் நைட்டில் தான் பூக்கும்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டில் பூத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உட்காந்து கவனிச்சு இல்லை கேமரா வச்சு பார்த்தா இது வந்து நல்லாவே பூக்கிறத நல்லா கண் கூட பார்க்கலாம், அழகாக அப்படி பூக்கள் விரியறத. அதே மாதிரி கீழே இருக்க மொட்டுக்கள்லாம் வந்து மறுபடியும் நாளைக்கு நைட்டு தான் பூக்கும். பகலில் வந்து இது வந்து பூக்காது. பூ பார்த்திங்கன்னா மறுநாள் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலையில், அதாவது முதல் நாள் நைட்டு பூத்தது வந்து அப்படியே கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக தன்னால் இப்படி கீழே விழுந்துடும். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் அந்த மொட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நைட்டு வந்து ப்ளூம் ஆகிறதுக்கு ரெடி ஆகும். பார்த்தாலே தெரியும். அதாவது நேற்று வந்து கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் கீழே தாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மொட்டுக்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ளூம் ஆக ரெடியாக இருக்கும். இப்போலேருந்து, அதாவது இப்போ ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock ஆகுது. இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு 9 o'clockக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பூ வந்து ரொம்ப சூப்பராக அழகாகவே விரிஞ்சு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கிரேனியம் லில்லி.